ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! சுயம் பகவானே நமது வீட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கின்றார். நமது அதிர்ஷ்டத்தின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். யாரை நாம் பல காலமாக அழைத்து வந்தோமோ, யாரிடம் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்தோமோ, அவர் இந்த பாரதத்திற்கு, நமது வீட்டிற்கு விருந்தினராக ஆக்கி வந்துவிட்டார். இந்த விருந்தினரை எவ்வாறு மரியாதை செய்வது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட விருந்தினர்! இவரோ அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறார். நாம் அலைந்து திரிவதிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். துக்கம், அமைதியற்ற தன்மை, சோகம், நோய் ஆகியவற்றை போக்க வந்திருக்கிறார். ஸ்வர்க்கத்தின் அரச பாக்கியத்தை பரிசாக கொண்டு வந்திருக்கிறார். மேலும் இந்த நேரத்திலும் நமக்கு மிகுந்த சுகத்தை வழங்குகிறார். அப்படிப்பட்ட விருந்தினர் மீது நமக்கு எத்தனை அன்பு இருக்க வேண்டும்! யார் தனது அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறாரோ அவரது சந்திப்பில் எத்தனை சுகம் இருக்கிறது! அவரது வருகையே எத்தனை நன்மை அளிக்கக்கூடியது! எங்கே அவரது பாதங்கள் பதிகின்றனவோ அந்த பாரத பூமியே அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி சற்று புன்னகைப்போமே. நமது வேண்டுதலை ஏற்று நமது வாசலுக்கு வந்த அந்த விருந்தினருக்கு நன்றி கூறுவோம். ஏ பிரபு, நீங்கள் எப்போது வருவீர்களோ நாங்கள் எங்களது அனைத்தையும் உங்கள் மீது பலியாக்கி விடுவோம் என்று நாம் கூறி வந்தோம். எப்போது நீங்கள் வருவீர்களோ நீங்கள் கூறுவதை மட்டும்தான் நாங்கள் கேட்போம். எப்போது நீங்கள் வருவீர்களோ உங்களை தவிர வேறு யாரையும் எங்களது கண்களுக்குள் நிறைத்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் நாம் கூறி வந்தோம். இந்த விருந்தினரோ மிகவும் பிரியமானவர். இவரோ நம்முடையவராவார். ஒருவர் மீது நாம் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறோம். 20-30 ஆண்டுகளாக அவரை அழைத்து வந்தோம். அப்படிப்பட்டவர் நமது வீட்டிற்கு வந்து விடுகிறார், அதுவும் பலவற்றை வழங்க வந்திருக்கிறார் என்றால் நமது முகங்கள் எவ்வாறு ஆகிவிடும்! அவரை நமது வீட்டிலிருந்து செல்லவே விடமாட்டோம். அதுபோன்று நமது விருந்தினரோ மிகவும் பிரியமானவர், அனைவரிலும் பிரியமானவர். 2500 வருடங்களாக நாம் அவரை அழைத்து வந்திருக்கிறோம். எத்தனை அழைப்பிற்கு பின்னர் அவர் வந்திருக்கிறார்! சிந்தித்து பார்ப்போம். இப்போது அவர் என்ன கூறுகிறாரோ நாம் அதனை மட்டுமே செய்வோம். அவர் என்ன கூறுகிறார்? குழந்தைகளே, நீங்கள் கவலையற்ற ராஜாவாகிவிடுங்கள் என்கிறார். உங்கள் மனதின் அனைத்து கவலைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்கிறார். எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்கிறார். அதாவது பாபாவின் முன்னிலையில் தன்னைத்தான் அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்கிறார். எனது என்ற உணர்வு, சுமைகள், பிரச்சனைகள், வாழ்க்கையின் குழப்பங்கள் என்று அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்வோம். அவரிடம் ஒப்படைத்த பின்பு நாம் அவற்றை பற்றி சிந்திக்காதவர்களாக ஆகிவிட வேண்டும். அவரது சக்திகளின் மீது நம்பிக்கை வைப்போம். அப்போது பாபாவிடமிருந்து பன்மடங்கு உதவி கிடைக்கப்பெறும். மேலும் யார் இந்த பரம விருந்தினருக்கு மிகுந்த மரியாதை வைத்து அவர் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிப்பார்களோ, அவரது கட்டளைகளை தலைமேற்கொண்டு நடப்பார்களோ, அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாகி விடுகிறார்கள். அவர்கள் அவரது கண்களிலேயே அடங்கியிருக்கிறார்கள். அவர் அவர்களுக்கு தனது வரங்களையும் ஆசிகளையும் வழங்கிவிடுகிறார். அவர்களது வாழ்க்கை பயணம் சரளமானதாகவும் சகஜமானதாகவும் ஆகிவிடுகிறது. எனவே இந்த பொன்னான வாய்ப்பை நாம் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? மேலும் பாப் தாதாவை அனுதினமும் அழைப்போம். பாபா, உங்களது இந்த வீட்டிற்கு வந்து விடுங்கள். மேலே பார்ப்போம். ஷிவ் பாபா தனது தாமத்தை விட்டுவிட்டு கீழே இறங்க துவங்குகிறார். மெல்ல கீழிறங்கி பிரம்மாவின் உடலில் நுழைகிறார். பிரம்மா பாபாவின் நெற்றியில் மகா ஜோதியான சிவ தந்தை ஜொலிக்கிறார்.
பின்னர் இருவரும் கீழே இறங்குகிறார்கள். அங்கிருந்து நமது வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். இவ்வாறு அனுதினமும் பாப்தாதாவை நமது வீட்டிற்கு அழைத்தோம் என்றால், பல முறைகள் அவ்வாறு அழைத்தோம் என்றால், நமக்கு இயல்பாகவே அவரது வருகை அனுபவமாகும். அவர் வருகை புரிந்ததனால் நமது வீட்டில் தெய்வீக ஒளி பரவிவிடும். மனம் மகிழ்ச்சியில் என்னுடைய பாபா வந்துவிட்டார் என்று துள்ளி குதிக்கும். எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த சுகம் நிறைந்த அனுபவத்தை செய்வோம். ஓம் சாந்தி.